இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பங்கு பெறக்கூடியவர்கள் யாருக்கு தனியா ஆடு வாங்கி கொடுக்க முடியாதோ அவங்க வந்து கூட்டு குர்பானி சேர்ந்தாங்கன்னா பேருக்கு என்ன பண்றாங்க, காசை கொடுத்துட்டு ஒதுக்கி கொடுறாங்க. அப்படி செய்யக்கூடாது. நான் எந்த மாடு வாங்கப்படுகிறது, நம்ம 7 பேருடைய அந்த காசை மட்டும் வச்சுதான் மாட்டுல வந்து 7 பேர் கூட்டு சேரலாம். ஒட்டகத்துல அதிகபட்சமாக 10 பேர் வரைக்கும் கூட்டு சேரலாம். இந்த குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் நம்முடைய 7 பேருடைய, இப்ப நாம 7 பேர் கொடுத்துருக்கேன்னு சொன்னா அந்த 7 பேருடைய பங்கில் மாத்திரம் தான் ஒரு மாடு வாங்கப்படுதா, இல்லைன்னு சொன்னா மத்தவங்களுடைய காசை எடுத்து போட்டு வாங்குறாங்களா? எல்லா மாடும் ஒரே ரேட்ல இருக்காது. ஒரு மாடு வந்து 50,000 வரைக்கும் வரும். இன்னொரு மாடு வந்து 40,000 35,000 கிடைக்கும். ஆனா என்ன பண்றாங்க, குறைவா வந்து என்ன பண்றாங்க, மற்ற பங்கில் இருந்து குறைவா இருக்கக்கூடிய பங்குல இருந்து அதிகமா வரக்கூடிய மாட்டு ரேட் என்ன பண்றாங்க, இதுல இருந்து அதுக்கு எடுத்து போடுறாங்க. செய்யறாங்களா இல்லையா? யாராவது ஒரு நபர் இந்த பாருங்க, உங்களுடைய பங்குல வந்து இந்த மாடு தான் கிடைச்சிச்சு, இது 50,000 மதிப்புள்ள மாடு, இன்னும் காசு தேவைப்படுது, இன்னொரு 10,000 தேவைப்படுது, 5,000 தேவைப்படுது, இப்ப நீங்க 7 பேர் என்ன செய்யுங்க, இன்னும் சேர்த்து போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்களா? இல்ல நீங்க கொடுக்குற காசுக்கு தான் எல்லா மாடையும் வாங்கி கொடுக்குறாங்களா? அப்ப யாரு திரும்பி வந்து என்ன செய்யறது இல்ல, காசு பத்தாட்டி காசை கேட்கறது இல்ல. அப்ப என்ன பண்றாங்க, அடுத்த மாட்டுடைய பங்களை எடுத்து தான் இதை போடுறாங்க. நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப இப்படி செய்வது எப்படி முறையான வந்து குர்பானி ஆகும்? எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஆனா இப்படி செய்யறாங்க, அறியாமல் செய்யறாங்களா? இல்லைன்னு சொன்னா அதிகமா காசு கேட்டா கூட்டுக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, லாபம் பார்ப்பதற்காக செய்யறாங்களான்னு தெரியல. அல்லாஹ் உள்ள தெரிந்தவன். ஆனா 7 பேர்னா அந்த 7 பேருடைய பங்கை வச்சுதான் ஒரு மாடு முழுசா வாங்கணும். அடுத்தவங்க பங்களை என்ன செய்யக்கூடாது, எடுத்து நம்ம வந்து இதுல போட்டோம்னு சொன்னா அது முழுமையான கூட்டு குர்பானி ஆகாது. 7 பேருக்கு மேல தாண்டி 8வது நம்மளுடைய பங்கு எடுத்து போட்டோம்னா அப்ப 8 பேர் சேர்ந்த மாதிரி கணக்குல வந்துரும். அந்த குர்பானி என்பது கூடாது. இதை பயந்து அல்லாஹ் பயந்து செயல்படுங்க. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அடிமட்ட ரேட்டுக்கு மாட்டை வாங்குறது. 40,000 வந்து பங்கு 7 பேருடைய பங்கு இருக்குன்னா 30,000 குறைவா மாடை வாங்குறது, 25,000 வாங்குறது, இன்னும் குறைவெல்லாம் வாங்குறாங்க. அதாவது மெலிஞ்ச மாடை வாங்குறாங்க. நல்ல கொளுத்த மாடை தான் வாங்கி கொடுக்கணும், சிறந்த மாடை தான் கொடுக்கணும். என்ன பண்றாங்க, இவங்க லாபம் பார்ப்பதற்காக அடிமட்ட ரேட்டுக்கு வாங்கி ஒவ்வொரு மாட்டிலையும் குறைஞ்சது 10,000 வரைக்கும் லாபம் சம்பாதிக்கிறாங்க. இது வந்து கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கூட்டு குர்பானி கொடுக்கக்கூடிய மக்கள் அவர்கள் என்ன பண்றாங்க, இப்படிப்பட்ட மக்கள் வியாபாரம் பார்க்கக்கூடிய நோக்கத்துல இப்படி மோசடி செய்வதற்கு காரணம் என்ன, இந்த கூட்டு குர்பானி சேரக்கூடிய மக்கள் பொடுபோக்கா இருக்கிறாங்க, காசை கொடுத்துட்டு ஒதுக்கி கொடுறாங்க. கறி நீங்களே பங்கு வச்சிருக்கேன்னு சொல்றாங்க, எந்த வேலையும் செய்யறது இல்ல. அதாவது மாடு வாங்க கூட போறது இல்ல, மாடை பராமரிப்பது கிடையாது, எந்த மாடு எனக்கு வாங்கினாங்கன்னு தெரியாது. அதாவது எங்க 7 பேருடைய காசை மட்டும் தான் போட்டு வாங்கினாங்களா, இல்ல அடுத்தவங்க காசு எடுத்து போட்டுக்கிட்டாங்களா, எதுவுமே தெரியாது. அப்ப அடுத்தவங்க காசு எடுத்து போட்டா கூட்டு குர்பானி செல்லாது. இவங்க என்ன பண்றாங்க, காசை கொடுத்துட்டு வீட்டுல உட்கார்ந்து கொடுறாங்க, எந்த முயற்சி எடுப்பது கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட கூட்டு குர்பானி என்பது மார்க்கத்தில் பிழையானது.